திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம். நேற்று உன் வாழ்வில் சிறு மாற்றத்தை நிகழ்த்தினேன். அதை உணர்ந்தாயா? சில விஷயங்களை நீ வேண்டுவாய், அது கிடைக்க சிறிது கால தாமதமாகும் போது நீயே மறந்து விடுவாய். ஆனால் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை. ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றுவேன். சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். மனம் தளராதே. வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினையுங்கள். அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் துணையாக இருக்கிறேன். என் பிள்ளையே, எதையோ இழந்த உணர்வு இன்று மாறும். ஒரு மன நிறைவு கிடைக்கும். மனதில் உறுத்தி கொண்டே இருக்கும். கவலைகள் மாறும். மன நிம்மதிக்கான தேடல் அதிகரிக்கும். மன நிம்மதி கிடைப்பதற்கான வழிகள் உருவாகும். வாழ்வில் இதுவரை இருந்து வந்த மாயத்திரைகள் விலகும். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு குறை இருப்பது போன்ற உணர்வில் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குறை நீங்கும். வாழ்வில் ஆசைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். ஒன்றை நிறைவேற்றினால் மற்றொன்று வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆசைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விடுவித்துக் கொள்வதுதான் வாழ்க்கை. உன் யாமான ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன். ஆனாலும் ஆசைகளை குறைத்து நிம்மதியாக இருக்கப்பார். துன்ப நீக்கத்திற்கான வழி ஆசைகளை விட்டு விடுவதால் மட்டும் ஏற்பட்டு விடாது. சொல், செயல், சிந்தனை இம்மூன்றிலும் உண்மை இருக்க வேண்டும். நேர்மை இருக்க வேண்டும். கொல்லாமை, அன்புடைமை, தூய அறிவுடைமை ஆகிய இந்த உயர்ந்த இயல்புகளையும் நிலையாக கொள்ள வேண்டும். உன் கர்ம வினையின் பிடி வலுவாக இருக்கும்போது நீ என்ன செய்தாலும் அது சிக்கலாக முடியும். பல நேரங்களில் நீ பொறுமையாக இருக்க உணர்த்தியும் நீ பொறுமை இழந்து நடப்பது வினை பயன் வலுப்பதால் நடந்துள்ளது. இனிய நாட்டம் ஆரம்பம். உன்னை ஆட்டி படைத்தவர்கள் உன்னை இனிமேல் எதுவும் செய்ய முடியாமல் தவிப்பார்கள். நீ கவலைப்படாதே. இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமே. போர்க்களமான வாழ்க்கையில் பற்றி எரிந்த நெருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அணையும். எதற்கும் அடங்காமல் உன்னிடம் வம்பு செய்பவர்கள் காலத்தால் அடங்குவார்கள். தவறுகள் சிறிதாக உள்ளபோதே திருத்திக் கொள்பவர்கள் பெருந்துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள். என் பிள்ளையே, நீ எனக்கு தர வேண்டிய ஒன்றை மறந்து விட்டாயா? கவலைப்படாதே. நீ மறந்தாலும் நீ பெற வேண்டியதை நிச்சயம் பெறுவாய். உன்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் என்பதை நேற்று நீ தெரிந்து கொண்டாய். இனியாவது அவர்களிடம் கவனமாக இரு. சிலருக்கு வாழ்க்கை தத்துவம் இப்போது கொஞ்சம் புரிந்திருக்கும். இன்னும் தெளிவாக புரிய நேரும். நீ கேட்டதான் கிடைக்கிறது. நீ பிரார்த்திக்கும் போது என்ன வார்த்தைகள் சொல்லி பிரார்த்திக்கிறாயோ அதுவே கிடைக்கிறது. சில நேரம் நீ கோபமாக எனக்கு எதுவும் வேண்டாம் என்கிறாய். எனவே பிரார்த்திக்கும் போது மனதை அமைதிப்படுத்தி பிரார்த்தனையின் போது கேட்க வேண்டியதை தெளிவாக கேள். என் பிள்ளையே, எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே. கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயையே. அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள். நீ வினையை தீர்க்கிறாய். உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்கிறது. வருங்காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாது. வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளே, அடுத்த மாதத்தில் நல்ல வேலை அமையும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அதற்கு மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும். என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நிறைவேற்றப் போகிறேன். ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் கலங்காதே. அதனை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளங்களும் கிட்டும்படி நான் செய்வேன். உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உனக்கு துணையாகவும் நிற்பேன். என் பிள்ளையே, நான் எவ்வளவோ எச்சரித்தும் சில பிள்ளைகள் மாய வலைக்குள் சென்று மாட்டிக்கொள்கிறார்கள். அதாவது இல்லாத ஒன்றை அது இருப்பதாக நம்பி ஏமாறுவது, அதன் பின்பு என்னிடம் வந்து மனமுடைந்து அழுவது என்றிருக்கிறார்கள். மறுபுறம் சில பிள்ளைகள் சந்தேகம் எனும் மாய வலையை உருவாக்கி அதில் அவர்களே மாட்டிக்கொள்கிறார்கள். வாழ்வை முழு ஞானத்தோடு புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே உறவுகளில் ஏற்படும் வேறுபாடுகளை உணர்ந்து அமைதியாக இருக்கிறார்கள். கர்ம வினையை தீர்க்க வாழ்வில் வருபவர்கள் வினையை தீர்த்துவிட்டு போகவே செய்வார்கள். அதற்கெல்லாம் வருந்த உனக்கு இப்போது நேரமில்லை. உன் வாழ்வில் நீ செய்வதற்கு பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. மனக்கவலை ஏதுமின்றி எனும் திருப்புகழ் படி மாயைகள் உன்னை தொந்தரவு செய்யாது. என் பிள்ளையே, இன்று முடிய வேண்டிய உன் வேலையை பற்றிய கவலை தீரும். அந்த வேலை நல்லபடியாக நடந்து முடியும். நீ திட்டமிட்டபடியே அனைத்தும் சரியாக நடக்கும். உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வாழ்வில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நினைத்து பாருங்கள். அந்த மகிழ்ச்சியில் இருங்கள். ஆரோக்கியம் மேம்படும். தூரத்தில் இருக்கும் உறவுகள் நட்புகளுடன் பேசி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்களுடன் பேசி மகிழ்வீர்கள்.
வாழ்வில் அவ்வப்போது ஆறுதலான நிகழ்வுகள் நடக்கும். ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நீ போராடுகிற காலம் இதுவே. இதில் நேரும் அவமானங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நீ வினை ஆற்றாமல் அதனை அமைதியாக கடந்து செல். மற்றவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலோ அல்லது தவறே செய்யாமல் விமர்சித்தாலோ அந்த நேரம் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் நீ மாய வலையில் சிக்கிக்கொள்வாய். எனவே இப்போதே சொல்கிறேன், கவனம். உன் அப்பன் ஈசன் நான் உனக்கு முன்கூட்டியே அறிவுரை வழங்குவேன். உன் மனதை சிக்க வைக்க சூழல் முயலும் போது இது என்னை சிக்க வைக்க முயலும் மாய வலைதான் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்துவிடு. உன்னால் முடிந்ததை குறைவின்றி செய். ஈசன் என்னை அறிவார், என்னால் மற்றவர் விமர்சனங்களை கடந்து செல்ல முடியும் என்று பதிவிடு. விமர்சனம் வெற்றியாக மாறும். அன்பு குழந்தையே, எவ்வளவோ திட்டங்கள் தீட்டியிருக்கிறேன், ஆனால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என நீ கவலை கொள்கிறாய். நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தயங்காமலும் தைரியத்தோடு நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். இன்ப துன்பமும் சுகதுக்கமும் நிலையற்றவை, நாளை மாறிப்போகும். எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்றுதான் என மனம் கலங்காமல் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய். சொல், செயல், சிந்தனை என எதிலும் உன் லட்சியத்தை முன்னிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு. நீ இதை கடைபிடித்தால் போதும், உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். உன் நலனை விரும்புகிற நான் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன். என் பிள்ளையை, நீ மீண்டும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். நீ திட்டமிட்டு செயல்படும் பொழுது உன்னால் உற்சாகமாக செயல்பட முடிகிறது. வேலை பார்க்கும் இடத்துல சில விஷயங்கள் தாமதமாக நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக இரு. வாழ்வில் எல்லா நேரமும் எல்லா நிகழ்வுகளும் சரியாக நடந்து விடாது. சூழல் மாறும்போது உங்களை நீங்களே குறை சொல்லி வருத்தி கொண்டிருக்க கூடாது. உங்களின் தவறுகளையும் மன்னித்து பழகுங்கள். சிலருக்கு என்ன இது வாழ்க்கை என்ற சலிப்பான எண்ணம் தோன்றும். ஆனால் மறுநாள் நீங்களே உற்சாகமாக செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். சிலர் குழப்பத்திற்கு தீர்வு தேடி கொண்டிருக்கிறீர்கள். 2 நாட்களுக்குள் உங்கள் கண் முன்பே தீர்வு வரும். எல்லாவற்றையும் நம்பாதே. யார் என்ன சொன்னாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசி. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனி. எதையுமே நன்கு உணர்ந்து தெரிந்து செயல்படும் போது கிடைக்கும் அனுபவம்தான் நல்ல நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும். என் அன்பு குழந்தையே, நானே கதி என்றிருப்பவர்களை எல்லா நேரமும் நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன். உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன். எந்த துன்பமும் உங்களை நெருங்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். என்னை முழுமையாக நம்பு. வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. நான் கண் கலங்கும் போது கை கொடுத்து ஆறுதல் படுத்த நீ இருக்கும்போது எந்த துன்பம் என்னை நெருங்கினாலும் புன்னகையுடன் எதிர்கொள்வேன். நீ என்னுடன் தான் எனக்கு துணையாயிருக்கிறாய் என்ற நம்பிக்கையில் பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேர்வதைப் போல கடவுளை அடைய பல பாதைகள் உள்ளன. ஒவ்வொரு பாதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. என் தரிசனம் பெற்று எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ அப்படி உன் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தருகிறேன். என் பிள்ளையே, முயற்சியை முழு மகிழ்ச்சியோடு செய்திடு. உன் கண்ணெதிரே கற்சிலையாய் நான் தெரிந்தாலும் உன் மனதிலும் எண்ணத்திலும் கரைகிறதல்லவா என் திருநாமம். அதிலே உணர்ந்திடு, நான் உனக்காக இருக்கிறேன் என்று. நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும். அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில்தான் உள்ளது. தூரோகிகள் உன்னை சூழ்ந்து சூழ்ச்சி செய்தலும் உண்மை தவறாமல் என்னை மட்டும் நம்பி வாழும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உன் கண்களுக்கு தெரிய வேண்டியது இலக்கு மட்டும்தான். காரணங்களோ விளக்கங்களோ அல்ல. எப்போதும் பிரச்சனைகளும் காரணங்களும் மட்டுமே உன் கண்களுக்கு தெரிகிறது என்றால் நீ இன்னும் ஜெயிக்க வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுக்கவில்லை என்றே அர்த்தம். இலக்குகளை மிகப்பெரியதாக அமைத்துக்கொள். உனக்கு மிகப்பெரிய இலக்குகள் இல்லை என்றால் நீ மிகப்பெரிய குற்றவாளி என்றுதான் அர்த்தம். நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நம் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கின்றது. பாதையை தேர்ந்தெடுக்கும் முன் நன்றாக யோசியுங்கள். பாதை இதுதான் என்று முடிவெடுத்த பின் சிறிதும் தயங்காதீர்கள். உங்கள் எதிர்காலத்தை தொடர்ச்சியாக உங்கள் கண்முன் நிறுத்தினால் ஒரு நாள் நிச்சயம் அது நிறைவேறும். உங்கள் நம்பிக்கை ஆற்றல் மிகுந்தது. அதை ஒருபோதும் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். தெரியாது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள். தெரியாததை தெரிந்து கொள்ளுங்கள். முயற்சி செய்யுங்கள். அறிவை புதுப்பித்து கொள்ளாமல் உங்களால் வாழ்வில் அடுத்த அடியை எடுத்து வைக்கவே முடியாது. உங்களை நீங்கள் மெருகேற்றாமல் உங்கள் வாழ்க்கை மெருகேறாது.
ஒன்றுமே இல்ல.